ஜாக்டோஜியோவோட ஒற்றை கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு 6.5 லட்சம் ஆசிரியர், அரசு ஊழியர்கள் பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமே, ஏன் உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம் என்ற தினம் எங்களுடைய அடையாளத்தை மீட்டுக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்தது பழைய பென்ஷன் திட்டத்தை தான் நாங்கள் கோரிக்கையாக வைத்து போராடி கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கும் சற்றும் கூடுதலாக இன்றைக்கு ஒரு தமிழக உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களோடு இணைந்து பயணித்த முதல்வர் இன்று எங்களது கோரிக்கையை டேப்ஸ் என்று தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே 50% ஓய்வூதியமாக தருவோம் என்று உத்தரவாதத்தோடு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர், அரசு ஊழியர் இனம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. முடியாது என்பதை மீண்டும் ஒருவரை முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் சரி, நாங்கள் இருக்கிற ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி, என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைக்கு வெற்றிக்கான வழியினை வகுத்து முடிவுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி வரவேற்கிறோம். நாங்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொழிற்சங்க மாநில அமைப்பின் சார்பாக வரவேற்கிறோம். 23 வருடங்களாக தொடர்ந்து வாழ்வாதார கோரிக்கையை முன்வைத்து போராடிட்டு இருந்தோம். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். அதே வகையில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மகத்தான ஒரு பென்ஷனை வழங்கியிருக்கிறார். எண்ணற்ற தலைமை ஆசிரியர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6ஆம் தேதி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெற இருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் எங்களை அழைத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நான் முதல்வரானால் அரசு ஊழியர் ஆசிரியர்களை போராட விட மாட்டேன், உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவேன் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 6.5 லட்சம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார். வணக்கம். இது கேள்விக்களம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 23 ஆண்டு கால ஒரு போராட்டம், ஒரு கோரிக்கை, 10 ஆண்டுக்கும் மேற்பட்ட ஒரு போராட்டம் இன்று ஒரு சுமூகமான தீர்வை எட்டி இருக்கிறது. ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தம் என்கிற அளவிற்கெல்லாம் செல்லாமல் ஒரு தீவிர தன்மையை அடைவதற்கு முன்னரே இந்த பிரச்சனை இன்று முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஓய்வூதியம் என்பது நிறுத்தப்பட்டது. 2004 ஏப்ரல் 1 முதல் அரசு பணியில் சேர்பவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் ரத்து செய்த ஒன்றை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக மகிழ்ச்சி அடைகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்கின்றன. இது அரசியல் ரீதியாக ஒரு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அடுக்கடுக்காக பெண்கள் நலத்திட்டங்களை
நிறைவேற்றி பெண்கள் ஆதரவை ஈர்த்து இருக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது இப்போது அரசு ஊழியர்களுடைய திருப்தியை, அவர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறதா என்பது ஒரு கோணம். வேறு சில காரணங்களும் இதில் பேசப்பட வேண்டிய அம்சங்களாக இருக்கின்றன. ஒன்றிய அரசு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று அண்மையில் அறிவித்தது. அதை ஒன்றிய அரசுக்கு எல்லையற்ற நிதி ஆதாரம், நிதி வளம் இருக்கிறது. ஆனால் மாநில அரசுகளுக்கு சொற்ப வருமானத்தில் நிறைய நலத்திட்டங்களையும் செய்ய வேண்டிய கடமையில் இத்தனை பெரிய சுமையை எப்படி தாங்கப் போகிறார்கள்? இதனால் நலத்திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அல்லது பொருளாதாரம் வளரும்போது இதை சமாளித்து விட முடியுமா என்கிற பல கோணங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பொது சுகாதார வல்லுநர் டாக்டர் அமலோற்பவநாதன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் திரு வின்சென்ட் பால்ராஜ், இவர்களோடு திரு துரைபாண்டியனே இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் திரு அமலோற்பவநாதனுடைய முதற் பார்வை கேட்கணும். இது நடைமுறை சாத்தியமற்றது. பல மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டு அது திரும்ப ரோல்பேக் பண்ணப்பட்ட பல விஷயங்களை பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட. இப்போ ஒரு இரண்டுக்கும் ஒரு ஊழியர்களும் பணம் தரணும், அரசும் கொஞ்சம் பணம் போடும் அப்படின்னு சொல்கிற ஒரு இரண்டுக்கும் ஒரு வயா மீடியாவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? உங்களுடைய கோணம் இதில் என்ன? கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். முதலமைச்சருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள் இந்த திட்டத்துக்காக. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மகளிர் நலன், கல்வி, மருத்துவத்தை வீட்டுக்கே கொண்டு போகிறது, இந்த மாதிரி பல அடுக்குகளில் இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது 2030 தொடர்ந்து 2030 ஆண்டு முதற்கொண்டு நம்மளுடைய பாப்புலேஷன் ஸ்டெபிளைஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாக போகுது. இந்த ஓல்டேஜ் செக்மெண்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுற போகிறீங்களா, அல்லது உங்களுடைய வெல்ஃபேர் ஸ்டேட்னுடைய ஆம்பிட்டில் கொண்டு வர போகிறீங்களா? இது முக்கியமான காரணம். ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அவர்களுடைய மெடிக்கல் நீட்ஸ் அதிகமாகும்ன்றது காமன் சென்ஸ். எல்லா விதமான ஓல்டேஜ் மெடிக்கல் நீட்ஸையும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை. அப்போ அவர்களுடைய நீட்ஸை யார் கவனிப்பா? ரெண்டாவது, உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னுவாங்க. மருத்துவத்துக்காக தங்களுடைய பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து செலவு பண்ணுறது. இந்தியா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 35% பணம் அவர்களுடைய பாக்கெட்டில் தான் செலவு பண்ணுறாங்க. நாம் பிஹெச்சி எல்லா இடத்துலையும் நிறுவிட்டோம். டிஸ்ட்ரிக்ட், தாலுக் ஹாஸ்பிட்டல், டீச்சிங் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உருவாக்கிட்டோம். சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ பண்ணியும் கிட்டத்தட்ட 35 விழுக்காடு பணம் மக்கள் தங்களுடைய பாக்கெட்டில் தான் செலவு பண்ண போகிறாங்க. ஓல்டேஜில் இந்த 35% பணம் எங்கேருந்து வரப்போகுது? ஆகவே இவர்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒன்று, நீங்கள் நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்து ஓல்டேஜினுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு ஸ்டேட் கையில் எடுத்துக்கிட்டுனா இந்த மாதிரி பணம் தர தேவையில்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு அரசு கையாள முடியாத ஒரு நிலை வரும்போது நிதி கையில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. கேஷ் இன் ஹேண்ட் தான் பெஸ்ட் வே டு சால்வ் தட். இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டராக பல ஆண்டு காலம் இருந்த சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். யூனியன் கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது, அதை தாண்டி இதில் சில பாசிட்டிவான அம்சங்கள், நல்ல அம்சங்கள் இந்த திட்டத்துக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இன்னொன்று, திறந்த மனதோடு ஒரு பிரச்சனையை அணுகினால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்றதும் இதன் வழியாக வெளிப்படும். உண்மை. திறந்த மனதோடு அணுகினால் நாம் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். இது நான் பெரிய எக்கனாமிக் பர்டன்னு கருதலை. இதை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தமிழக அரசுக்கு உண்டு. ஆகவே தான் இந்த கமிட்டியை ஒரு நாளில் அறிக்கை தரல. பிப்ரவரி மாதம் வச்ச கமிட்டி டிசம்பர் மாதம் தான் அறிக்கை கொடுத்தாங்க. இவ்வளோத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு தான் இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகவே இது ஆர்பிட்ரரியாக ஒரே நாளில் எடுத்த முடிவு கிடையாது. ஆழ்ந்து ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. கண்டிப்பாக தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலையை பரிசீலிக்காமல் இதை அனௌன்ஸ் பண்ணியே இருக்க முடியாது. ஆகவே இந்த நிதி நிலை என்ற பொருளையை கிளப்பி அனாவசியமாக ஜனங்களை பயம் காட்ட வேண்டாம்.
இதில் ஒரு பாலிடிக்ஸும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வந்து இந்த கமிட்டியை அனௌன்ஸ் பண்ணப்பவே நமக்கு தெரிய வந்து டிசம்பர் வாக்கில் அல்லது ஜனவரிக்குள்ளே அவங்க வந்து அறிக்கை கொடுத்தாகணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருதுன்றது. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் டு செகண்ட் வீக்லேயே வந்து இந்த கமிட்டி வந்து அறிக்கையை முடிக்கிறாங்க, கொடுக்க போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயம் பார்த்து ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் பிளான் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய டெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இனிமேல் நம்ம வந்து கடன்லேயே மூழ்கிடுவோம், இதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியாதுன்னு. இதனுடைய சாராம்சம் என்னென்னா, இந்த மாதிரி பென்ஷன் கொடுக்காதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ண முடியாதுன்று தமிழக அரசை எப்படியாவது ஸ்டால் பண்ணணும். இதையும் தாண்டி தமிழக முதல்வர் இந்த கமிட்டியினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு பலவித புரளிகளையும் தாண்டி இதை நம்மளால் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவருக்கு எனது மனமான வாழ்த்துக்கள். திரு கோட்டீஸ்வரன், காமன் மேன், பொது மனிதர் அப்படின்ற ஒரு கோணத்திலேருந்து இதை பார்த்தா என்ன சொல்வீங்க சார்? அது அரசுக்கு வந்து தலைக்கு வந்தது தலப்பாவோடு போச்சு. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து ஒரு வாரமாக பேசுபொருளாகி ஒரு மக்கள் விரோத ஆட்சி, அதாவது அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆட்சி என்பது ஒரு போராட்டம்லாம் இருந்தது. அந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் ரீதியாக இதற்கு வந்து தீர்வு கொடுத்துருக்காரு முதலமைச்சர். இது பண ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரியை போய் கேட்டிங்கனாலும் கஜானாவில் காசு இல்லைன்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேண்டிய ஜிஓலாம் போட்டுக்குவாங்க. அப்போ இதை நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 10 லட்சம் பேர் இதனால் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா, அரசு கஜானாலேருந்து பணம் போனாலும் இந்த 10 லட்சம் பேர் அந்த பயனாளிகள் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள்னால் ஒரு வாதத்துக்கு, அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி வயது முதிர்வை நோக்கி போகிற காலத்தில் அந்த பணத்தை அவங்க செலவு பண்ண போகிறாங்க. இவங்க யாரும் வந்து வங்கியில் போட்டு கருப்பு பணமாக வச்சோ இல்லை அதை வந்து வரி கட்டாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ அது என்ன ஆகுனா, அரசுக்கிட்டேருந்து மக்கள்கிட்ட போகிற பணம் திருப்பி அரசுக்கு அவர்கள் செலவு போக செலவு பண்ணும்போது அது திருப்பி வருவாயாக வரப்போகுது. அப்போ இது வந்து ஒரு தொடர்ச்சங்கிலி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதை தாண்டி அவங்க சொல்கிற அந்த வார்த்தை, எங்களோட போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து எங்களோட அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கோம், எங்களோட அடையாளத்தை அளந்திருக்கோம், அதாவது சம ஊதியம் சம சம்பளம். ஏறத்தாழ 22 ஆண்டு காலமாக இது இல்லை. ஆமாம், 2003 ரத்து. ஜாக்டோ ஜியோன்னு ஆரம்பித்து 10 வருஷம், அது 9 ஆண்டு நிறைவு. போராட்டம், உக்கிரமான போராட்டம்ன்றது 10 ஆண்டு காலம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இது போராட்டம் நடந்தது. அப்போதும் கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்பட்டதாக இன்றைக்கி சிபிஎம் சண்முகம் அவர்கள் கூட அதை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஒரு 10 வருஷம் போராடுறாங்க, ஆனால் இந்த போராட்டத்துக்கு பாப்புலரான சப்போர்ட் கிடையாது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபமோ கரிசரணமோ ஒரு பெரிய அளவில் இல்லை. ஸோ அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்கள் இதை எளிதாக கடந்து வந்தாங்க. இல்லை, அது என்ன காரணம்னா, இது ஒரு சின்ன குரூப்பு தானே, இவங்க எப்படியா இருந்தாலும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க, நம்ம எதுக்கு இதை போய் தலையிடணும்னு கூட கடந்த காலத்தில் போயிருக்கலாம். இல்லை, இப்போது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இது தேர்தல் நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க, இது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். அதாவது ஒரு திமுகக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, 40% வாக்குகள் அவங்க வச்சுருக்காங்க, அந்த வாக்குகளை அவங்க காப்பாற்றணும். இன்னொன்று, இந்த அரசு ஊழியர்கள் கடந்த தேர்தலில் நம்பி ஓட்டு போட்டாங்க. அப்போ நம்பி போட்டு ஓட்டவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னதை செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு முதலமைச்சராக நான் இருக்கிற காலத்தில் இதுக்கு முடிவு நான் கட்டுறேன் அப்படின்னு அந்த புள்ளியிலேருந்து அவர் யோசிச்சிருக்காரு. அது முதல்ல வாழ்த்துக்கள். இன்னொன்று, சார் சொல்லும்போது சொன்னார், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கோட கம்பேர் பண்ணி பேசினார், எப்படி வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டார்ட் ஆகணும்னு. அப்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போவோம். இப்போ என்ன ஆகிடும்னா, இதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச பாருங்கன்னு பார்க்காம டென்மார்க்கை பாருங்கள், கனடா பாருங்கள். அப்போது நம்ம வயதானவர்கள், அதாவது சிறு வயதில் இருக்கும்போது அவங்கள வேலை வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு பணிச்சுமை அது இதெல்லாம் வாங்கிட்டு வயசான காலத்தில் அவங்கள வந்து பென்ஷன் கொடுக்காம விடுறதுன்றது அது ஒரு நல்ல பார்வையில். அதாவது பெற்ற குழந்தைகள் வந்து தவிக்க விட்டாலும் அரசு உத்தியோகம், அதாவது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றது ஒரு முதுமை காலத்திலும் அதற்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு, அந்த அரசை நாடி இருக்கிற மக்களுக்கு தேவையான நலனை பராமரிக்கிறது, அவங்க கண்ணியமான வாழ்க்கை, பிறரை சார்ந்து இருக்காத ஒரு வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறதுன்னு ஒன்று. கடந்த காலங்களில் இதே கோரிக்கைக்காக அரசு ஊழியர்கள் போராடினது, ஜெயலலிதா அவர்கள் போராட்ட காலத்தில் அதுக்கு எதிரான ஒரு 1.5 லட்சம் பேர் அவங்க சம்மரிலி டிஸ்மிஸ்டு. இந்திய வரலாறுலேயே ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் எந்த அரசாங்கமும் வீட்டுக்கு அனுப்பலை, டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கையை முன் வச்சு போராடினப்ப அரசாங்கத்தோட வருமானத்தில் எல்லாமே அவங்களுக்கு வந்து பென்ஷனாகவும் சம்பளமாகவும் போகுதுன்னு முழுப்பக்க விளம்பரம்லாம் கொடுத்து ஒரு பெரிய அளவில் அதை எதிர்கொண்டாங்க. இன்னைக்கு 9-10 ஆண்டுகள் ஏறத்தாழ இந்த கோரிக்கை நிறைவேறாதோ அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அவநம்பிக்கையும் இருந்தது, நிறைவேறுமா நிறைவேறாதான்னு. அந்த ஸ்டேஜில் இது நடந்திருக்கு.
இல்லை அந்த அவநம்பிக்கையை போக்கியிருக்கார் இன்றைக்கி முதல்ல வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் தான். அதாவது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தலை சுத்தம், கடனாளி ஆகிடும்னு ஒரு பயம் இருக்கும். இது நம்மளால் முடியும், தமிழகத்துக்கு அதற்கேற்ற வருவாய் வரும், தமிழகத்தில் வந்து அமைதியாக இருக்கணும், தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வாழணுன்ற அந்த சிந்தனைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்குறேன். இன்னொன்று, போராட்டம் பண்ணி ஒரு வெற்றியை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதையும் நான், அதாவது சும்மா அமைதியாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்கனாலும் இது நடந்திருக்காது. அவங்க களத்துக்கு வந்தாங்க, போராடினாங்க, அவங்க கோரிக்கையில் ஒரு சில நியாயம் இருந்தது, அந்த நியாயத்தை வந்து ஏற்றிருக்காங்க. இது கூட நான் இன்னொரு கம்யூனிஸ்ட் அந்த சிந்தனையிலிருந்து பார்க்கணுன்னா, சத்துணவு ஊழியருக்கும் ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது, அவங்க ஒரு சில நேரத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளும் ஒரு சில கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அப்புறம் தற்காலிக செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க. இதையெல்லாமே வந்து ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கணும். நான் 2 விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை நல்லா கொடுங்க, லஞ்ச லாவண்யம் வாங்கினாங்கன்னா தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுங்க. இது அது இன்னொரு சப்ஜெக்ட். இல்லை சார், அதுவும் பிரச்சனை. அதாவது வளமான ஒரு சில விஷயங்கள், இந்த பட்ஜெட்ரி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகலாம் இன்ஃப்ளேட் பண்ணி பூதாகரமாக காட்டுறாங்க. அப்படி இல்லை, அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்க மாதிரியே இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் வந்து 13,000 கோடி, அதுக்கப்புறம் ஆண்டு எக்ஸ்பென்ஸ் வந்து 11,000 கோடி தான். இது வந்து தமிழக பட்ஜெட்டினோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது பெரிய அளவான நம்மளால் சமாளிக்க முடியாத பணம் அல்ல. அதை மக்களுக்கு உறுதியாக தெரியணும். இன்னொன்று, ஏதோ தமிழக அரசு ஊழியர்கள் மட்டும் தான் ஓய்வூதியம் வாங்குற மாதிரி ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் முதல் கொண்டு, சீஃப் ஜஸ்டிஸ் முதல் கொண்டு, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் முதல் கொண்டு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முதல் கொண்டு எல்லாரும் பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களுடைய பென்ஷன்லாம் எந்த ஆடிட்டு, எந்த அப்ஜெக்ஷனும், எந்த கமிட்டியும் கிடையாது, ஆர்பிட்ரரியாகவே ஏற்றுவாங்க. அதெல்லாம் யாருமே கேட்குறதில்ல. அந்த நம்பர்லாம் போட்டிங்கன்னா புதாகரமாக வரும். அப்போ அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கும்போது ஒரு 30 வருடம் 25 வருடம் அரசுக்காக உழைத்தவர் தன்னுடைய அந்திம காலத்தில் ஒரு மினிமம் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கறதுல என்ன தவறு? ஓகே சார், இது ஒன்று முடிச்சுக்கிறேன். இதோடு நிற்காமல் மேபி திருப்பி ஆட்சிகள் வருது திராவிட கட்சிகள்னா, ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு நியூசிலாண்ட்லேயோ ஆஸ்திரேலியாவில் கன்சிடர் பண்ணுற மாதிரி 60 வயது நபருக்கு பென்ஷன் கொடுக்கணும். அது பிரஜையாக இருந்தாவே போதும், தமிழராக இருந்தால் போதும், உங்களுக்கு ஓட்டுன்னு ஒன்று இருந்து ஆதார் இருந்தால் போதும். தமிழக அரசு அப்படி போகணுன்ற அந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளில் நோக்கி போகணுன்ற இது இதோட நிற்கக்கூடாது, இன்னும் நிறைய செய்யணும். வின்சென்ட் பால்ராஜ் அவர்கள்ட்ட கேட்டு, திரு வின்சென்ட் பால்ராஜ், உங்கள் கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மொத்தமாக போராட்டத்தை ரத்து செய்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பிறகு வேலைக்கு வந்த பலருக்கு ஓய்வூதியத்தினுடைய நன்மை என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு கூட அரசு ஊழியர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள வந்திருப்பாங்க. இது நிறைவேறியது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இது இந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்தது? வணக்கம் சார். எங்களை பொறுத்தவரை ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு ஒரு 1/4 நூற்றாண்டு கால போராட்டம். இந்த போராட்டம் ஒரு 23 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய பழைய ஓய்வு திட்டத்துக்காக குரல் கொடுத்து வருகிறோம். 2003ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, அன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வாஜ்பாய் அரசு சட்டம் இயற்றிய போது கூட அது இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகத்திலே அமல்படுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியருடைய வாழ்வாதாரத்தை பறித்த அந்த நிலைமை, அதை போக்க கோரி 23 ஆண்டுகளாக ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு போராடி வருகிறது. இந்த 9 ஆண்டுகள் கடுமையான போராட்டம். ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எங்களுடைய இந்த பென்ஷன் திட்ட கோரிக்கை முழுமையாக ஏற்கப்படவில்லை. பல்வேறு கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த கமிட்டி என்ன ஆனது என்றே தெரியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதற்கு அடித்தளமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நாங்கள் நம்பி இந்த அரசுக்கு வாக்களித்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். அந்த வகையிலே 4½ ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். செய்தியாளர் கூட அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு மென்மையான போக்கை இந்த அரசிடம் கடைபிடிக்கிறீர்கள், ஒரு தீவிரமான போராட்டத்தை பண்ணலை அப்படின்னு. அந்த வகையிலே இந்த அரசு நிதி சுமையிலெல்லாம் இருந்து விலகி நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையிலே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா, கடந்த 10 ஆண்டுகளை நாங்கள் போராடணும். கடந்த ஆட்சியில் எங்களை அழைத்தே பேசவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு முறை கூட போராடியவர்களை அழைத்து பேசவில்லை அந்த அரசு. ஆனால் இந்த ஆட்சி 4½ ஆண்டுகால ஆட்சியிலே எப்பொழுது நாங்கள் போராடினாலும் எங்களை அழைத்து பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர், அழைத்து பேசக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அழைத்து பேசக்கூடிய நிதியமைச்சர்,
உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த மென்மையான போக்குக்கு அதுதான் காரணம். அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்த்த இந்த இன்றைய நாள் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான நாளாக நாங்கள் கருதுகிறோம். பங்களிப்பு ஓய்வு திட்டம் ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும்னா, இந்தியாவிலேயே வந்து ஓய்வூதியம் கொடுக்காத மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்கள் பங்களிப்பு ஓய்வு திட்டம் இருக்கேன்னு கேட்கலாம். ரிட்டையர்ட் ஆகிட்டா பல மாநிலங்களில் அந்த ஊழியர்களுக்கு ஒரு தொகையை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 40% தொகையை பென்ஷனாக வழங்கக்கூடியதான் பல்வேறு மாநிலங்களில். இந்தியாவிலேயே பென்ஷனே கிடையாது. நீ ரிட்டையர்ட் ஆகிட்டா சிபிஎஸ் இடத்துல கட்டின பணத்தையும் அரசு பங்கு தொகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருன்னு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டு எதுவுமே கிடையாது. அதற்கு அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ரூபாய் கூட அவருக்கு வருமானம் கிடையாது என்று அனுப்பக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதைத்தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் கூட ஓய்வூதியம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வந்தது. அந்த நிலை இன்றைய தினம் மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான அறிவிப்புகளை செய்திருக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நாங்கள் வந்து 50% 30% 40% என்று சொல்லி வந்தார்கள். 50% ஏற்கனவே ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர் பணி நிறைவு பெறும் பொழுது என்ன ஊதியம் வாங்குகிறாரோ அதில் 50% பென்ஷனாக பெறக்கூடிய வாய்ப்பினை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்திலே அறிவித்திருக்கிறார். அதற்கும் மேலாக குடும்ப ஓய்வூதியங்கிறதா மிக முக்கியம். ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டார்னா, ஆசிரியர் இறந்துட்டார்னா ஓய்வூதியம் பெறக்கூடியவர் அவருடைய துணைவியார் நடுத்தருவிலே விடக்கூடிய நிலைமை இந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து வந்தது. தன்னுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த உணர்வை இன்றைய தினம் மாற்றி அவர் ஒரு பென்ஷன்தாரர் சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவர் இறந்தாருன்னா அந்த குடும்பத்திற்கு அவர் வாங்கக்கூடிய அந்த பென்ஷனில் 30% தொகையை அவருடைய வாழ்க்கை முழுவதும் வழங்கக்கூடிய திட்டமாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட மேலாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துட்டே வந்தோம். 2003க்கு பின்னாடி இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறந்தவர்கள்னு பார்த்திங்கன்னா 48,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது? நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறப்பெல்லாம் முதல்ல அவங்க பிரச்சனை தான் பேசுவோம். இந்த 48,000 பேருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 48,000 பேருக்கும் இந்த மாதத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு கருணை தொகையாக ஒரு தொகையை வழங்குவது என்ற முடிவினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கடுத்த இந்த திட்டத்தில் பணிக்கொடை இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. 25 லட்சம் ரூபாய் இந்த பணிக்கொடையாக கிராஜுவிட்டி இருக்குது, இறப்பு பணிக்கொடையாக 25 லட்சம் ரூபாயை வழங்குவதாக இன்றைய தினம் இந்த திட்டத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பால்ராஜ் ரெண்டு விஷயங்களை பங்களிப்பு ஓய்வு திட்டம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கலாம். அதாவது பங்களிப்பு ஓய்வு திட்டம் அப்படிங்கிறது பங்களிப்பு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டு விஷயத்தை சொல்லணும். இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒன்றிய அரசே சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒன்றுக்கு கொண்டு வந்தாங்க. அதை சுட்டிக்காட்டி இருக்கிற திரு சிதம்பரம் அவர்கள் அதை விட சில நல்ல அம்சங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றிய அரசுக்கு ஒரு வானளாவிய நிதி வரம்பு, நிதி வளம் இருக்கும்போது அதை தாண்டி ஒரு மாநில அரசு எப்படி இதை செய்ய முடியுதுன்றது ஒன்று. அந்த ஒப்பீட்டை பற்றி கேட்கணும். ரெண்டாவது, இது ஒரு ஏமாற்று வேலை, இது வந்து கண் துடைப்பு அப்படின்னு பிஜேபி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்க அந்த மத்திய அரசு திட்டத்தில் இந்தியா முழுவதும் வேலை பார்க்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களில் 45,000 பேர் தான் அதில் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்புடைய ஸ்கீமாக இல்லையா அப்படிங்கிறத. இந்தியாவிலே 45,000 பேர் மட்டும்தான் அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சேருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள், சிபிஎஸ் திட்டத்திலிருந்து இதில் மாறுறதுக்கு. அந்த வகையில் இது ஒரு ஏமாற்று திட்டம்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் சொல்லலாம், இதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அரசினுடைய பங்களிப்பாக ஏறக்குறைய 40,000 கோடி ரூபாயை நாங்கள் ஏற்கனவே இந்த அரசிலே எங்களுடைய பங்களிப்பாக செலுத்தி இருக்கிறோம். இப்பொழுது ஆண்டுக்கு ஒரு 24,000 கோடி ரூபாய் செலவினம் வரும் என்ற அடிப்படையில் தான் இந்த பங்களிப்பு திட்டத்தின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நிதி சுமையாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்க வாய்ப்பில்லை. நிதி சுமை எல்லாம் குறைந்து இன்று பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது. மகளிருக்கு, மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வரக்கூடிய அரசு இன்றைய தினம் எங்களுடைய 23 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று
மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். பங்களிப்பு திட்டத்தை தான் ரத்து செய்யணும் தானே கேட்டோம். இதில் பங்களிப்பை மீண்டும் செலுத்த வேண்டியது இருக்கிறது. அரசு ஊழியர்கள் மேலே தொழிற்சங்கத்தினர் மேலே சொல்கிற ஒரு குறையே என்னன்னா, சொல்லுங்க, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கறத இதோட சேர்த்து ஒப்பிடுறாங்க. அது தவறு. அது வறியவர்களுக்கு தரக்கூடிய ஒன்று. இன்னொன்று, என்ன கோரிக்கையை நிறைவேற்றினாலும் புதுசாக 2 கோரிக்கையோடு வருவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுறதையும் பார்க்குறோம். அதனாலே பாப்புலர் சப்போர்ட், ஒரு காலத்தில் தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தால் மக்கள் அதை சப்போர்ட் பண்ண ஒரு காலம் இருந்தது. அதையும் சமகால யதார்த்தத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. திரு அக்னீஸ்வரன், உங்கள் கோணம் என்ன? மகளிர் உரிமை தொகை விமர்சனம் பண்ணுற இடத்துல நாங்கள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மாணவர்களுக்கும் மகளிருக்கும் இன்றைய தினம் செயல்படுத்தி வருகிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். நிதி சுமை தீர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நிதி சுமை குறைந்து அந்த நிதி வருவாய் கூடிய மாநிலமாக இந்த மாநிலத்தை அறிவித்திருக்கிறார். அந்த நிலை ஏற்பட்ட பின்புதான் இந்த அரசுடைய அத்தனை திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தான். எங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை பழைய ஓய்வு திட்டம் என்ற அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்விலை ஒளியேற்ற வேண்டும். அவர்கள் பணி நிறைவு பெற்ற பின்பு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அக்னீஸ்வரன், 2004க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம், 2005 புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டம். இப்போ 1 ஏப்ரல் 2025க்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த மத்திய அரசு அறிவிச்சதுல இருந்து தான் மாநில அரசு அதை அறிவிச்சிருக்கு. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலேயே நீங்க சொல்லக்கூடிய 12 மாதம் 50% இது எல்லாமே அங்கிருந்து வந்தப்பட்டது தான். அது அப்படியே நாம என்ன மொழியாக்கம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். 12 மாசத்தோட ஆவரேஜ் சொல்றாங்க. அடிப்படை சம்பளத்தில் இருந்து 12 மாத சம்பளம், அடிப்படை சம்பளத்தில் இருந்து 50%. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இதுக்கும் 2004ல் அந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில போச்சு அப்படின்றீங்களே, அப்ப மத்திய அரசாங்கத்தில் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்கா? அதுவே தப்பு இல்லையா? அப்ப 2005க்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் இல்லைன்றது இல்லையா? தப்பான தகவலா? நீங்க இந்தியா முழுவதும் அது நடந்துச்சா இல்லையா சார்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துச்சா? வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தொடங்குச்சு சார். இந்தியால வாஜ்பாய் பண்ணாரு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ரத்து செய்யப்பட்டது. 10 ஆண்டு காலம் வேலைக்கு ஆளே எடுக்கல சார். ஓய்வூதிய திட்டம் என்று சொன்னாலே நீங்கள் மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தான் பண வருவாய் அங்கிருந்து தான் நீங்க இது பண்ண முடியும். இப்ப கூட இதுக்கு ஒன்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தர போறது இல்லையே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சர்வன்ட்ஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பென்ஷன் தரும். கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தராது. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா சார், இது தவறான தகவல் சார். அது தவறானதா சரியானதான்னு நீங்க பேசும்போதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா நான் பேசுவேன், நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 1 ஏப்ரல் 2025க்கு முன்னாடி இதை நீங்கள் அறிவித்திருந்தால் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப நடைமுறைக்கு வருவோம். நீங்க சொல்றீங்க, இந்த பாயிண்ட் எனக்கு புரியல. நீங்க கடைசியா சொன்ன பாயிண்ட் என்ன சொன்னீங்க? நீங்க சொல்றீங்கல்ல சார், இந்த யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இல்ல 50% நாங்க மாநில அரசு இதுக்கு கொடுக்கிறோம். அது 2004ல் போக்க நீக்கப்பட்டது. இவ்வளவு நாளா நாங்க போராடணும் சொல்றாங்கல்ல, அதை ஏன் கொண்டு வரலன்னு தான் கேட்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு மோடி அரசு இதை அறிவிக்கிறதுக்கு முன்பே இங்க ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர் தலைமையிலான கமிட்டியை போடும்போது அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே 3 ஓய்வூதியத்தையும், பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், யூனிஃபைடு, இந்த 3லும் சிறந்தது எது, சாதக பாதகங்கள் என்ன, இதை ஆராய்ந்து சொல்லுங்கன்னு தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை கொடுத்துருந்தாங்க. கரெக்ட். என்னைக்கு நீங்க அறிவிக்கிறீங்க? இன்னைக்கு அறிவிச்சு மத்திய அரசு அறிவிச்சதுக்கு பிறகுதானே கேட்கிறேன். இதுதான் என்னோட கேள்வி. அதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்து நம்ம சார் ஜாக்டோசியா சார் பேசினார், அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த புதிய ஓய்வூதிய எனக்கு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சின்ன சந்தேகம். இப்போ டெல்லி அறிவிச்ச பிறகுதானே நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி அவங்க கஜானாலேருந்து அவங்க எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்குறாங்க, அதன் மேலேயே புகார்கள் இருக்குது.
தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு கொடுக்கறதுக்கு டெல்லி கஜானாலேருந்து காசு கொடுக்குறாங்களா? ரைட், அதைத்தான் இப்போ அடுத்து சொல்ல வரேன். இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லாதவர்கள் 2005க்கு பிறகு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது வேண்டாம்னு எதிர்ப்பு வந்துச்சா? வந்துச்சு. அப்படி வந்ததனால மாநில அரசு அவங்க இந்த 2005க்கு பிறகு வேலையில சேர்ந்தாங்கல்ல அரசு ஊழியர்களாக, அவங்களிருந்து 10% அவங்க வாங்கின சம்பளத்தில் பிடிச்சிருக்கிறாங்களே, அது இப்ப என்னவாகும் எங்காவது சொல்லியிருக்கா? அந்த 10% பிடிச்சிருதுங்க 13 வருஷம் 15 வருஷம் வேலை பார்க்கறாங்க. அவங்க ஓய்வூதிய கடைசியா அவங்க ரிட்டையர்ட் ஆகிற போது அதுவே ஏறத்தாழ அதிகபட்சமாக நான் சொல்றேன் 1 கோடி ரூபாய் வரும். அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் வங்கி கணக்கில் போட்டால் 1 லட்சம் வரும். ஆனால் இப்பொழுது நீங்க 50%, 50,000 ரூபாய்க்கு தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. ஸோ அரசு ஊழியர்கள், வரவேற்கிற அரசு ஊழியர்களுக்கு விவரம் போதாதுன்றீங்க, நீங்க ஒரு கணக்கை போட்டு சொல்றீங்க. அது எனக்கு தெரியல, நான் அப்படி சொல்லல சார். அவங்கள நான் குண்டு மாத்தி குழி மாத்தி விடல. அவங்க வாங்கின 10% இருக்கு இல்லையா, அந்த 10%த்துல இந்த பென்ஷன் ஸ்கீம்ல யூபிஎஸ்சி கீழே நீங்க புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய மாநில அரசு என்ன சொல்ல போகுது? இது ஒண்ணு சார். சார் சொன்னார், அமலர் சொன்னாரு, அதாவது நம்ம வெளிநாட்டு அளவுல தான் நம்ம ஒப்பீடு பண்ணணும், அந்த அளவுக்கு தான் போகுதுன்னு. தமிழ்நாட்டுல போகணும்னு வரி வருவாய், அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். போகணும் அப்படின்றது அமலோர் பிரசாரனுடைய எதிர்பார்ப்பு, மருத்துவருடைய எதிர்பார்ப்பு. உண்மை. மாநில அரசினுடைய வரி வருவாய் 3 லட்சம் கோடி, ஆனால் செலவு 3.5 லட்சம் கோடி. இதுல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் 90,000 கோடி. இதுல கூட இந்த பென்ஷனுக்கு சேர்த்தீங்கன்னா 13,000, இதுல 11,000 கோடி இதுல சேருதுன்னா மொத்தம் 1 லட்சம் கோடி. அப்ப 3 லட்சம் கோடியில 1 லட்சம் கோடி இதுக்கு நம்ம அழைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இதுல 4இல் 1 பங்கு நமக்கு வரி வருவாயில 25% மதுவிலிருந்து தான் வருது. சார், இப்போ நான் என்ன கேட்குறேன், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த பென்ஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ கிக் ஒர்க்கர்ஸ், இப்போ ஆட்டோ ஓட்டுறார், அவருக்கு பென்ஷன் இல்லை. ஸ்விக்கி ஓட்டுறார், அவருக்கு பென்ஷன் இல்லை. சுமை தூக்கும் தொழிலாளி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பென்ஷன் இல்லை. அப்படி யாருக்குமே பென்ஷன் இல்லாதது மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் 30 வருஷம் வேலை பார்த்த ஆசிரியருக்கோ அரசு ஊழியர்களுக்கோ யாருக்குமே தேவையில்லை. ஒரு கவர்மெண்ட் தானே சார் மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். ஒரு மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஒரு பரோட்டா கடை நடத்துகிறாரு, அந்த முதலாளிக்கும் ஒரு அரசாங்கம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க ஒரு மாடல் எம்ப்ளாயர். ஒரு தொழிலாளியை எப்படி நடத்தணும், அந்த தொழிலாளிக்கான பாதுகாப்புகள் என்னவாக இருக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் என்னவாக இருக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மாடல் எம்ப்ளாயர் கவர்மெண்ட். அவங்க வரியில் இப்போ ஜெயலலிதா நீங்கள் சொல்கிறது 33% தான் சொல்கிறீங்க. 3 லட்சம் கோடி வருமானத்தில் 1,10,000 கோடி இதுக்கு போக போகுதுன்னு அதை ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும், கடந்த 2004 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் போட்ட அதில் முழு பக்க விளம்பரம்லாம் வந்திருக்கு. 50% மேலே கொடுக்குறோம், வரக்கூடிய இதில் வருவாயில் 90% அவர்களுக்கே போகிறது, இப்படிலாம் சொன்ன காலம் இருந்துச்சு. நான் மாற்று பார்வையை கேட்டு வந்துடுறேன். திரு சூர்யா. இல்லை, அடிப்படையில் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் 1 லட்சம் ரூபா பேங்க்கில் கொடுக்குறான்னாரு. அண்ணன் அந்த பேங்க் பேரை சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் முடிச்சறேன். ஒரு நிமிஷம் சார் கேட்ட கேள்விக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லிறேன். இத மட்டும் சூர்யாட்ட கேட்டுருங்க. நீங்களே கேளுங்க. இல்ல ஜிஎஸ்டி 18% சொல்லிடுறாங்கல்ல. எனக்கு நான் ஜாக்டோசியா சார்ட்ட அந்த 10% கேள்வி கேட்டுட்டேன். நண்பர் சூர்யா கிட்ட ஒரு கேள்வி, மதுவுல மாநில அரசு போடக்கூடிய வரி எவ்வளவு, அதை மட்டும் சொல்ல சொல்லிருங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நாளைக்கு சிகரெட்டுக்கு வரக்கூடிய வரி இருக்கு, ஜிஎஸ்டி வரி. இல்ல மதுல தான் நான் கேக்குறேன். 4இல் 1 பங்கு மது, பெட்ரோல். சரி, அடிப்படையில் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்சம் ரூபா ரிட்டர்ன் அப்படிங்கிறது வங்கியிலிருந்து வாய்ப்பே இல்லை. மாதம் 1 லட்சம் ரூபா வரத்துக்கு அது எப்படி 10%க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 7-8% தான் இங்கே ஆமாம் 12%. ஆனுவலாக பார்த்தோம்னா 12%. அதெல்லாம் வங்கி கொடுக்கறது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த கணக்கே முதல்ல தப்பு. என்னென்ன நியாயமா நடந்துக்கணே. பேசும்போது கொடுக்குன்னு கேட்கல. 10% வாங்கின காசை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கல. ஓகே, அது உயிர் பிரச்சனை. ஓகே, ரொம்ப அமைதியா பேசலாம்னு வந்தேன். அமைதியாவே பேசுங்க. நான் பேச விடுறேன்.
இந்த பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது? வாஜ்பாய் கிட்ட இருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டா, வாஜ்பாய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு ஒரு கொள்கையை வகுக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கஜானாலேருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது, மாநில அரசு ஊழியர்களுக்கு நாம வந்து ஓய்வூதியம் கொடுக்கறது கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சட்ட நெருக்கடியும் சட்டபூர்வமான கண்டிஷனும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாட்டிலேயே முதல் மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு, புதிதாக சேரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அதிமுக அரசாங்கம். அரசாணை எண் 259 ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 2003. அதுல இருந்து தொடங்குது இந்த பிரச்சனை. ஏறக்குறைய 23 ஆண்டு காலம் போராடிய ஊழியர்கள் மீது எஸ்மா, டெஸ்மா 1,78,000 பேர் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் பண்ணது, நள்ளிரவில் போய் அரசு பெண் ஊழியர்களை வீடு பூந்து கைது பண்ணது என்று ஏகப்பட்ட அராஜகங்களை அரசு ஊழியர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது அதிமுக அரசு. அந்த அதிமுக அரசே இது மிகப்பெரிய அநீதி என்பதை ஜெயலலிதாவே ஒரு கட்டத்தில் உணரத் தொடங்குகிறார். அப்படி உணரத் தொடங்கி தான் 2011 நான் வந்தா இதை நான் திருப்பி பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றல. 2016 மீண்டும் கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் 2 கமிட்டி போடுறாங்க, ஷீலா நாயர் கமிட்டி, இன்னொன்று வந்து TS ஸ்ரீதர் கமிட்டி. அந்த 2 கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்டு சொன்னார்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பொதுவா இந்த பிரச்சனையை உருவாக்கியது அதிமுக, இந்த பிரச்சனையை நீட்டித்தது அதிமுக, பிரச்சனையில ஃபேக் ப்ராமிஸ கொடுத்தது அதிமுக. வந்தா திமுக அரசு தானே சார் வாக்குறுதி கொடுத்தது. நீங்க 2021 தேர்தல்ல இதே வாக்குறுதியை திமுக தானே தந்தது. திமுக ஃபேக் இல்ல, கொடுத்ததன் படி செய்து முடிச்சிருக்கிறோமா இல்லையா? 2011 அவங்க கொடுத்ததை செய்யல, 2016 கொடுத்ததை செய்யல, 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது செய்து முடிச்சது. அப்ப அதிமுக ஏற்படுத்திய பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். 23 ஆண்டு காலம் நிறைவேற்றிய துரோகத்துக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். ஜெயலலிதாவும் அதிமுகவும் அரசு ஊழியர்கள் மீது நிகழ்த்திய வன்முறைக்கு இன்றைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இதுதான் இதனுடைய அடிப்படை. சரி, இதனால அரசுக்கு பர்டன் ஏற்படுதா, அரசுக்கு சுமை ஏற்படுதா அப்படின்னு கேட்டா 3 பென்ஷன் ஸ்கீமையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஒன்னு பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ், இந்த 3த்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல மொத்த சுமையையும் அரசே எடுத்துக்குது. எவ்வளவு பென்ஷன் கொடுக்குறோமோ எல்லா நிதியும் அரசுடையது. புதிய ஓய்வூதிய திட்டத்துல எல்லா சுமையும் ஊழியர்களுக்கு. என்ன வேணுமோ உங்கள்கிட்ட பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம், அதை நீ எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிக்க, லாபம் வந்தா எடுத்துக்க, நட்டம் வந்தா நீயே சமாளிச்சுக்க, இப்படின்னு அரசு வந்து ஊழியர்கள் மேல சுமையை தள்ளிடுது. இன்னைக்கு இந்த டாப்ஸ் 2த்துக்கும் சமமான ஒரு தீர்வை கொண்டு வருது. அரசும் சுமையில் ஒரு பகுதியை எடுத்துக்கிறது, ஊழியர்களும் மாதம் 10% கொடுக்கிறார்கள். அந்த 10% என்னாச்சுன்னா அந்த 10%ம் அரசுடைய பங்களிப்பு சேர்ந்து அதனுடைய முதலீட்டு தொகையில தான் இந்த பென்ஷன் வரப்போகுதுங்கிறத அரசே அறிவிச்சிருச்சு. அரசுடைய அறிவிப்பை படிச்சா தெரிய போகுது, சார் இந்த ஆக்ஷன்லாம் வேண்டாம், நீங்க உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க. ஓகே சூர்யா. அதே போல இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது மட்டும் கிடையாது. இதற்கு முன்பு ஈட்டிய விடுப்பை எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நிறுத்தி வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் ஈட்டிய விடுப்பை திரும்பி கொடுத்தது. அதே போல 9 மாதம் அந்த மெட்டர்னிட்டி லீவை 12 மாதமா எக்ஸ்டெண்ட் பண்ணது. அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைத்தது அதிமுக, அகவிலைப்படி உயர்வை திரும்ப கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த அளவுக்கு உச்சமானா, போராடிய அரசு ஊழியர்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக, அந்த வழக்கை ரத்து பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். போராடிய காலத்தில் அந்த காலத்தையும் பணிக்காலமாக கன்சிடர் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் போராட்டத்தின் போது நான் அக்னீஸ்வரன் அண்ணன் பேசும்போது ஒரு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி தான் அரங்கத்துக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா பாருங்க, வரக்கூடிய வரி வருவாயில இவ்வளவு தொகை அரசு ஊழியர்களுக்கே போகுது அப்படின்னு முதல்ல பேசினது எடப்பாடி பழனிசாமி தான். சேலத்தில் இருந்த கூட்டத்தில் பேசினார். அதே போல அதை விளம்பரமாகவும் கொடுத்தார்கள். ஒரு அரசு ஊழியர்களுடைய வருவாய் எவ்வளவு, தனியார் ஊழியர்களுடைய வருவாய் எவ்வளவுன்னு ஒரு கம்பேரபிளே இல்லாத 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி அரசு ஊழியர்கள் மீது வெறுப்பையும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியையும் ஏற்படுத்துற மாதிரி விளம்பரம் கொடுத்தது அதிமுக. அதனால அன்னைக்கு போராடிய அரசு ஊழியர்கள் நோக்கி அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, அன்றைய அமைச்சர், உங்களுடைய கோரிக்கையை ஏற்க முடியாது, பணிக்கு திரும்புங்க, இல்ல நடவடிக்கை சந்திங்க. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு போராட்டக்காரர்களை ஒரு நாளும் எதிர்கொண்டது கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு, கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து தீர்வு கொடுத்திருக்கு. ஒரு செய்தியோட நான் முடிக்கிறேன். பொதுவா இந்த 11,000 கோடி ஆக போகுது, 13,000 கோடி ஆக போகுது அப்படிங்கறத பூதாகரப்படுத்தி எல்லாரும் பேசுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறத சுமைன்னு எப்ப இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும் அரசு ஊழியரா போகிற போது அது சுமையா தெரியல.
இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள் வரும்போது எல்லா ஊர்ல இருந்து எல்லா சாதியில இருந்து அரசு ஊழியர்கள் வருகிற போது அரசு ஊழியர்களுக்கு பண்ணக்கூடிய செலவு வந்து சுமையா தெரியுது. அப்ப இந்த பார்வை இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட தரப்பு கையில ஆதிக்கம் இருந்த வரைக்கும் இல்ல. இன்னைக்கு இந்த 13,000 கோடிங்கிறது எவ்வளவு சார்? ரொம்ப சிம்பிளா யோசிங்க. கார்ப்பரேட் கடன் தள்ளுபடின்னு ஒன்றிய அரசு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது ஒண்ணுமே கிடையாது. 6-7 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி பண்றாங்க கார்ப்பரேட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு வேண்டாம். இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மாநில அரசு பங்களிப்பு செலுத்தணும்னாங்கல்ல, ஆண்டுக்கு 4,500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ண போகுது. அதே போல ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, மோடி எல்லா ஊர்லயும் போய் பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லா இடத்துலயும் போய் தன்னுடைய படத்தை ஒட்டிட்டார்ல, ஒவ்வொரு வருடமும் 15,000 கோடியை தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை ரத்து பண்ணதுல ஒவ்வொரு வருஷமும் 20,000 கோடியை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ₹1 வரி கட்டணும்னா வெறும் 29 பைசா தான் திருப்பி வருது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட 71 பைசா கிட்ட நட்டம் ஏற்படுது மாநில அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. எல்லாத்தை விட உச்சம் யுஎஸ்ல டாரிஃப் உயர்த்துறார் இந்திய பொருட்களுக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆண்டுக்கு 35,000 கோடி இழப்பு ஏற்படுது. அதோடலாம் ஒப்பிடும் பொழுது இது ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் அரசு வந்து அந்த பணியாளர்களை லாபமோ நட்டமோ நீ பாத்துக்கப்பா அப்படின்னுச்சு. இன்னைக்கு லாபமோ நட்டமோ நான் பாத்துக்கிறேன், உனக்கு பென்ஷனை கொடுக்குறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வில்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார். அதிமுகவின் துரோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஓகே, நான் திரு துரைபாண்டியன் இருக்கிறார், ஒரு மூத்த தொழிற்சங்க அனுபவம் கொண்ட ஒருத்தர். சார், நான் இதனுடைய ஃபைனர் டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பல. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கு என்ன தரப்போகிறாங்க, அதுக்கு ஒரு கருணை தொகை இருக்குது, 25 லட்சம் கிராஜுவிட்டி, இப்படின்ற பல நுணுக்கமான அம்சங்கள் இருக்குது. அதற்குள்ளே போக விரும்பலை. இது ஒரு அரசு ஊழியர்கள் போராடுறதும் ஒரு அரசாங்கம் அவங்கள அழைத்து பேசுகிறதும் அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு வர்றதும் புதுசு இல்லை. பல பிரச்சனைகளில் இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டினது மாதிரி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க அரசு ஊழியர்கள் விடுறதையும் பெரிய அளவில் கொண்டாடுறதையும் பார்க்க முடியுது. எதனால் இவ்வளோ பெரிய எஃபோரியா சார்? இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கை கொண்டாடப்பட வேண்டிய நடவடிக்கை. நான் ஒரு மத்திய அரசு ஊழியனாக இருந்து ஓய்வு பெற்றவன். நான் அக்னீஸ்வரன் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அக்னீஸ்வரன் கொடுத்தது சரின்னு சொல்கிறாரா தப்புன்னு சொல்கிறாரா, ஓய்வூதியம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுல அவருக்குள்ள ஒரு குழப்பம். எனக்கு மறுபடியும் ஜெயலலிதா அம்மா அக்னீஸ்வரன் உருவத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறார். ஏன்னா ஜெயலலிதா அம்மா தான் கணக்கு போட்டு பார்த்து அரசு ஊழியர்களுக்கே கொடுத்தா நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ அக்னீஸ்வரன் அதே கேள்வியை தான் வேறு வார்த்தையில் இப்போ கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் இந்த நாட்டு மக்கள்னால் யாருங்க? அரசு ஊழியர்கள்னால் யாருங்க? இந்த நாட்டு மக்களின் ஒரு பகுதி தான் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் நாட்டு மக்களிடம் சென்று அடைகிறது. பொருளாதாரமே என்னங்க, பொருளாதாரத்தில் ஒரு சுழற்சி நடக்கணும். அரசு ஊழியர்களுக்கு பணமாக கொடுத்தீங்கன்னா, சம்பளமாக கொடுத்தீங்கன்னா, ஓய்வூதியமாக கொடுத்தீங்கன்னா அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யும். அவன் பொருளை வாங்குவான். அந்த பொருளை வாங்க ஆரம்பித்தால் பொருள் உற்பத்தி அதிகமாகும், மீண்டும் அது சந்தைக்கு வரும். அப்போ ஒரு பொருளாதார சுழற்சி என்பதுதான் டெவலப்டு எக்கனாமின்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட் எக்கனாமி என்று சொல்லுவோம், வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லுவோம். ஆனா எல்லோருக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும். சொன்ன கணக்கே மறுபடியும் துரைபாண்டியன், எல்லோருக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும், அரசு ஊழியர்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்ற பார்வை தான் சரியானதா இருக்கும். கரெக்ட். என்னங்க, எல்லா மக்கள், ஒரு சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களுடைய வாங்கும் சக்தியையும் அதிகரிக்கணும். அதுதான் 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 நோக்கம். சாதாரண மக்கள் கையில காசு கிடைச்சா அவன் ஸ்விஸ் பேங்க்ல போய் நாய் பேர்ல எல்லாம் போட மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக அதை செலவு பண்ணுவான். அது மார்க்கெட்டுக்கு தான் அந்த பணம் வரும். அது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இது சாதாரண பொருளாதாரம். நான் இப்போ அந்த விஷயத்துக்கு போல. அப்புறம் தவறான விஷயத்தை இங்கே பேசிட்டு இருக்காங்க. புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தில் 1/1/2004 அமுல்படுத்தப்பட்டு விட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1/4/2003 அமுல்படுத்தி விட்டார் மேடம் ஜெயலலிதா அவர்கள். அமுல்படுத்தியது மட்டுமல்ல, போராடியவர்களை கைது செய்தார். கைது செய்கிற பொழுது வீட்டில் போய் பெண்களை கைது செய்துவிட்டு நீ வரவில்லை என்று சொன்னால் உன் மீது ஒரு மாதிரியான வழக்கு போடுவாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லலை. அப்படி ஒரு வழக்கை போடுவேன் என்று சொல்லி 1,65,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு பல ஆயிரம் பேரை ஜெயிலில் அடைச்சாங்க. அவர் இந்த கட்சியை சேர்ந்த அக்னீஸ்வரன் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கார். இன்னைக்கு நடந்த விஷயம் என்னங்கிறத பாருங்க. ஒட்டுமொத்த இந்திய நாடும் எப்படி இருக்கிறது, அல்லது உலக சமுதாயம் எப்படி இருக்கிறது? ஹையர் அண்ட் ஃபயர். ஆளை வேலைக்கு அனுப்பு, காசை கூட வீட்டுக்கு அனுப்பு, அவ்வளவுதான். அவனுக்கான ஓய்வூதியம், சமூக நல பாதுகாப்பு என்பது ஒரு பிரச்சனையே இல்லை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு.
அதுவும் புதிய பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்த பிறகு. இந்த பின்னணியில் தான் புதிய ஓய்வூதிய திட்டம் வருகிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசுகள் சேர்ந்தும் போராடி இருக்கிறோம், தனியாகவும் போராடி இருக்கிறோம். இதில் என்னன்னா, இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் சுமை இருக்கிறது, நிதி சுமை இருக்கிறது. அது இல்லை என்று சொல்ல முடியுமா? இடதுசாரி அரசாங்கமாக இருக்கிற கேரள அரசாங்கம் கூட அஸ்யூர்டு பென்ஷன் கொடுப்பேன் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். மீண்டும் ஓல்டு பென்ஷனுக்கு போவேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்னீஸ்வரன் ஒரு சட்டம் பயின்றவர். இப்போ என்னன்னா, பென்ஷன் வேல்டேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை புனரமைக்கிறேன் என்ற பெயரால் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஓய்வூதியம் கொடுப்பதை மோடி அரசாங்கம் தடுப்பதற்காக சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் மோடியோட அட்வைசராக இருக்கிற சஞ்சய் சன்யால் என்பவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, இனிமேல் ஓய்வூதியமே கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா இந்தியா திவாலாகிவிடும் என்று 3 நாளைக்கு முன்னாடி எச்சரிச்சிருக்கார். இப்போ இந்த பின்னணியெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு மாநில அரசாங்கம் வரி வருவாயை பெருக்குவதற்கும் வழி இல்லாமல் நிதியை வழங்குவதில் பாரபட்சமான அணுகுமுறையை மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கிற பொழுது இன்னைக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு நான் உறுதி வழங்குவேன் என்று சொன்னார் பாருங்க, அது போதுங்க. தமிழ்நாடு பென்ஷன் உறுதி திட்டம் இது ஒன்றே போதும். ஆனால் யூபிஎஸ்ல சொன்னாரே அக்னீஸ்வரன், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அது முழு ஏமாற்று வேலை. என்ன ஏமாற்று வேலை தெரியுங்களா உங்களுக்கு? இதுவரையில் மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வைத்திருக்க பணம் 24,65,000 மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் 2,70,000 கோடிக்கு மேலே. அந்த பணத்தை எடுத்துக்கலாம், மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தால் நீங்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சேரலாம் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுங்களா? ஆப்ஷன் கொடுத்தாங்க, விரும்புகிறவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. முதல்ல ஜூன் வரையில் ஆப்ஷன் கொடுத்தாங்க, 10,000 பேர் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் நவம்பர் 30 வரையில் ஆப்ஷன் கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 97,000 பேர். மொத்தம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு தெரியுங்களா? 24,65,000 பேர். அதில் கொடுத்திருப்பவன் 97,000 பேர். 1 லட்சம் கூட வச்சுங்க, எத்தனை சதவீதம்? அதில் என்னென்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு அக்னீஸ்வரன். நான் சொல்கிற வித்தியாசம் என்னன்னு, அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் 25 வருஷம் சர்வீஸ் போட்டாதான் உங்களுக்கு 50% பே லாஸ்ட் ட்ரான். அது கூட பே லாஸ்ட் ட்ரான் இல்லை, பே வாங்கிய சம்பளத்தில் 50% என்பது வேறு, 12 மாதம் ஆவரேஜ் எடுத்து அதில் 50% கொடுப்பது என்பது அது வேறு. அடுத்தது என்ன, இங்கே 10 வருடம் பணி முடித்திருந்தாலே, பணி விலகி நீங்கள் போனாவே உங்களுக்கு 50% வாங்கிய சம்பளத்தில் ஓய்வூதியமாக வழங்கப்படும், பஞ்சப்படியும் வழங்கப்படும் என்பதுதான். இன்னைக்கு இது ஒரு இட் இஸ் எ பிரேக் த்ரூ என்று சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கொள்கைக்கு. மோடி அரசாங்கம் இன்னைக்கு நகைப்புக்குரிய அரசாங்கம் மாறி இருக்கிறது. அவர் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன சொன்னாரு, உங்களுக்கு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அதுக்கு குறைவாக உங்களுக்கு வேலை இருந்தால், சர்வீஸ் இருந்தால் எப்படி ப்ரொபோர்ஷனேட்லி இட் வில் பி ரெடியூஸ்டு, அதற்கு தகுந்தாற் போல் ஓய்வூதியம் குறையும் என்று சொன்னார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரவில்லை. நீங்கள் கடைசியாக எவ்வளவு சம்பளம் வாங்கினீர்களோ அதில் 50% வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஒன்று. அடுத்தது இந்த 10% கான்ட்ரிபியூஷன். பழைய ஓய்வூதியத்தில் 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம், முழு ஓய்வூதியத்தை வாங்குவோம். ஆனால் இங்கே 10% பிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் முதலமைச்சருக்கு இவ்வளவு கனிவோடு எங்களுக்கு பல ஞாபகம் வருதுங்க. அரசு ஊழியர் ஆசிரியர் போராடினா அவன் ஜெயிலில் போய் கஞ்சி குடித்தான். ஆனால் இங்கே அரசு ஊழியர் ஆசிரியர் போராடினா அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து முதலமைச்சர் ஸ்வீட் கொடுக்கிறார். யாருக்கு? போராடியவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார், ஊட்டி விடுகிறார். ஆனால் ஒரு காலத்தில் ஜெயலலிதா கஞ்சி குடிக்க வச்சாங்க, இப்போ ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவர் பேசினார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார்ல, ஒரு தடவையாவது அரசு ஊழியர் ஆசிரியரை கூப்பிட்டு பேசியிருப்பாரா? கேளுங்க, பால்கிட்ட கேளுங்க, என்னைக்காவது உங்களை கூப்பிட்டு அழைத்து பேசினார்களா? இன்னைக்கு அந்த நிலைமை மாறி பேச்சுவார்த்தை மூலமாக குறைந்தபட்சம் உங்களுடைய ஓய்வூதியத்துக்கு ஒரு உறுதி வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது வரவேற்க வேண்டிய அம்சம். ஆனால் அதே நேரத்தில் இந்த 10% பிடிக்கப்படும் என்பதை அதை ஒரு பொது வைப்பு நிதியாக மாற்றி, நல்லா கவனிங்க, பொது வைப்பு நிதியாக மாற்றி அதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் 6,24,140 பேர். இதுவரை நான் கேட்டது திரு துரைபாண்டியன், நான் கேட்டது ஒரு கோரிக்கை அழைச்சு பேசுறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், ஏன் இவ்வளவு பெரிய ஆரவாரம்? அதாவது அந்த ஓய்வூதியம் வாங்காமல் செத்து போனா அந்த குடும்ப தெருவில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். டிசிஆர்ஜி கிடையாது, மத்திய அரசாங்கத்தின் சட்டம், ஓய்வூதியமும் கிடையாது.
ஒருத்தர் வேலையில் இருக்கிற செத்து போன அந்த குடும்பம் தெருவில் நிற்கணும், பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு பிச்சை எடுக்காமல் நாகரிகமாக உங்களை நடத்துகிறேன் என்று சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த கொண்டாட்டம், அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல மாநில அரசு ஊழியர்கள் 6,24,140 பேர் சேர்த்து வைத்திருக்கிற பணம் கிட்டத்தட்ட 84,507 கோடி. இங்கே முதலமைச்சர் சொல்கிறார் அல்லவா 11,000 கோடி அல்லது 13,000 கோடி செலவாகும் என்று. அது கூட தேவையே இல்லை. நீங்கள் இந்த 84,000 கோடியையே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு, இது எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்கலாம். வேஸ்டேஜ் என்று சொல்லுவோம். வருஷத்துக்கு எத்தனை பேர் செத்து போறாங்க, ரிட்டையர் ஆகிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அது 30,000 பேர் தான், 3% தான். அந்த 3%க்கு நீங்க ஒருத்தருக்கு 50 லட்சம் கொடுத்தால் கூட ஃபைனல் செட்டில்மெண்ட்ல எவ்வளவு வரும்? 15,000 கோடி தான் வரும். அதனால மாநில அரசாங்கம் பண கஷ்டம் இல்லாமல் எந்த விதமான புதிய வரியையும் போடாமல், விக்னேஷ் அக்னீஸ்வரன் சண்டை மூட்டி விடுறாரு பாருங்க. இதுக்காக எல்லா வரி பணமும் இவங்களுக்கு போயிருச்சான். கணக்கு எங்க போடுறாரு பாருங்க அவரு. அப்போ மக்களுக்கு எதிராக, அரசு ஊழியர்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார். இங்க அப்படிப்பட்ட கஷ்டமே கிடையாது. பணம் இருக்கிறது. அதை அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கிறது. இவ்வளவு நாளா இல்லாத இருந்தது. பணம் இல்ல, மனம் இல்லாமல் அதிமுக காரர்களுக்கு பேசவே அருகதே கிடையாது. இன்னைக்கு மனம் திறந்து இதை முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதற்காக நான் பாராட்டுகிறேன். இங்க மட்டுமல்ல, ஆந்திராவில் அங்கேயும் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம். கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்னா 60% பங்குச்சந்தையில் கையில் கொடுப்பான் சேர்த்த பணத்தில், 40% பங்குச்சந்தையில் போடுவான். அதில் வர்ற வருமானத்தில் தான் ஓய்வூதியம்னா. அவங்க என்ன சொன்னாங்க, ஆந்திராவில் உண்மையான ஓய்வூதியத்துக்கும் பங்குச்சந்தையில் போட்டு வரும் பணத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை இட்டு நிரப்பதற்காக கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற ஸ்கீம் இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை, நியூ பென்ஷன் ஸ்கீம் இல்லை, ஏபிஎஸ் இல்லை. இவர் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்து நடத்துவது இல்லை. அமலோர் கரெக்டாக சொன்னார். யாரும் மத்திய அரசாங்கத்திட்ட பணம் வாங்கி ஓய்வூதியம் கொடுக்கல. மாநில அரசாங்கம் தன்னுடைய பணத்தில் தான் ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் ஒரு மரியாதையையும் இன்னைக்கு அவர்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு உரிமையையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு வந்து நீங்க கேட்கலாம், ஏங்க எங்க பணத்தை பிடிச்சி தானே கொடுக்குறீங்கன்னு. உங்க பணத்தை பிடித்திருந்தாலும் கூட முதலமைச்சரிடம் சொல்லுவா முறையில் சொன்னால் அதை புரிந்து கொண்டு அதையே ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்டாக மாற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மனம் திறந்து வரவேற்போம். இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு உடைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாளா இல்லாத ஒரு விஷயத்தை 22 வருஷத்துக்கு பிறகு அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டத்தின் மூலமா வென்றிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிறதான்றது எனக்கே ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. நான் திரு கோட்டீஸ்வரன் கேட்கணும். கோட்டி, இது வந்து தேர்தல் நேரம், அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு அரசு இதுவரையிலும் நிறையா செய்திருக்கிறது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1,17,00,000, அதற்கு பிறகு ஒரு 19 லட்சம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்டு. அவங்க வந்து ஒரு அமைப்பாக திரண்டு, அவங்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கூட வருவாங்களான்னு சொல்ல முடியாது. திரண்டு ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியவங்களாவோ ஒரு முடிவை தீர்மானிக்கக்கூடியவங்களாவோ இல்லை. புதுமை பெண், தமிழ் புதல்வன், நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறது, இது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு. ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார், ஏன்னா ஒரு செல்வாக்கானவர்கள், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்ன்றவங்க ஒரு சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க, அவங்கள நோக்கி கவர்மெண்ட்டு தன்னுடைய பார்வையை, பெண்களுடைய ஆதரவை வென்றிருக்கிறோம், அது மாதிரி ஒரு அரசு ஊழியர்களையும் ஈர்க்கணும். அது பாரம்பரியமாக திமுகவுக்கு இருந்த ஒரு வாக்கு வங்கி அப்படின்ற ஒரு கணக்கும் இதுக்குள்ளே இருக்கா? கண்டிப்பாக அது பாரம்பரியமான வாக்கு வங்கி. அதாவது 2 பேருமே உண்மையை பேசியிருக்காங்க. திமுக சார்பாக பேசினவரும் சரி, இல்லை அக்னீஸ்வரன் அவர்கள் அதிமுக லைட்டாக ஆதரவாக பேசக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஜெயலலிதாவே பார்க்குறோம் அவருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்க ஒருவேளை அதான் கரெக்டு தான், தப்பு இல்லை. என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசு ஊழியர்கள் பூத்தில் உட்கார போகிறவங்க. அப்போ பூத்தில் உட்கார போகிறவங்கள நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இன்னொன்று, அவங்க திமுக கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தே அரசு ஊழியர்கள் வந்து திமுக மீது பற்று கொண்டவர்கள். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் வந்து அந்த தமிழ் உணர்வு, அந்த கலாச்சாரம், அதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து பாட புஸ்தகம் என்ன அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துகிறவர். அப்போ பாரம்பரியமாக என்ன இருந்ததுன்னா, அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும், அதிமுக என்பது அரசு ஊழியர்களுக்கு எதிரானது. அதே மாதிரி டெஸ்மா எஸ்மாலாம் வந்து
ஒரு காலத்தில் இவங்களை கைது செய்தப்போ மக்களும் வரவேற்று அந்த கட்சிக்கு ஆதரவாக ஓட்டும் போட்டிருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் எல்லாருமே 2 சைடு இருக்கு ஓட்டி. அதில் ஜெயலலிதா அவர்களே டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய தோல்வி அவருக்கு கிடைச்சது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி. பிறகு அவரே தான் எடுத்த முடிவுகள் எல்லாம் மாற்ற இடத்துக்கும் போனார். ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போ நான் ஒன்று, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து தீபாவளி பட்டாசாவே வெடிச்சிட்டார். அது சூப்பரான ஒரு பேச்சு, அவர் மனசுல இருந்து பேசியிருக்காரு, நான் அதை மறுக்கலை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, அதில் ஒரு கமா போட்டு இதே சந்தோஷத்தோட அரசு ஊழியர் எல்லாம் போயிட்டு மக்கள் வரும்போது வாங்க பப்ளிக் வாங்க, உங்களோட அப்ளிகேஷன் உடனே ப்ராசஸ் பண்ணுறேன், உடனே ஓடிபி வரும், இதை வாங்கின்னு போங்க, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, லைசன்ஸ், அதுவும் வேலையில் அந்த நல்லெண்ணம் வெளிப்படணும். சும்மா நன்றி சொல். ஏன்னா இந்த காசு எல்லாமே என்ன மாதிரி காமன் மேன் கொடுக்குற காசுல தான் அரசுக்கு வருவாய் போகுது. அரசு உங்களோட தாயுள்ளத்தோடு நடத்துது. அந்த கண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் காட்டுங்க. அதை விட அதிகமாகவோ இல்லை அதில் கொஞ்சம் கம்மியாவோ பப்ளிக்கும் காட்டினீங்கன்னா பப்ளிக் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பப்ளிக் எல்லாருமே அரசு ஊழியர் மேல ஒரு ஆசை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதையும் பதிவு பண்றேன். கரெக்ட். ஒரு கேள்வி களத்தில் ஒரு கேள்வி நேர்முடி வச்சிருந்தோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய 23 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று ஒரு ஓய்வூதிய திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருப்பது எதை காட்டுகிறதுன்னு யூடியூப் வாயிலாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று 63% பேரும், இதனால் நிதி சுமை அதிகரிக்கும் என்று 19% பேரும், திமுகவினுடைய வாக்கு வங்கி உயரும் என்று 18% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. உங்கள் நிறைவு பார்வை சார். ஒரே நிமிஷம் தான். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு, ஒரு மாடல் எம்ப்ளாயர் தன்னுடன் ஒரு 20-30 வருடம் வேலை செய்த அரசு ஊழியர்களை அவருடைய அந்திம காலத்தில் எப்படி ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணோன்றதை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் காட்டியிருக்கார். அதற்கு நன்றி. அவர் கொடுத்துருக்கிறது பென்ஷன் கிடையாது. நான் ஏற்கனவே ட்ரீட் பண்ண மாதிரி he has not given pension, he has given dignity and self respect. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வயதான காலத்தில் அவங்க கையில் பணம் இருக்கிறது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவது, எந்தவித ஒரு பென்ஷன் ஸ்கீமும் மார்க்கெட் லிங்க்டாக இருக்கிறது சரியில்லை. ஷேர் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்குள்ள அதை விடக்கூடாதுன்னு நன்றி. இது செஞ்சிருக்காங்க. அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளை நிதி சுமையாக கருதிய அதிமுக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது போல 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, இலவச பேருந்து பயண திட்டத்தை கொடுக்கல, புதுமை பெண் திட்டத்தில் 4,50,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கல, தமிழ் புதுவன் திட்டத்தில் மாதம் 3,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்கல, 21,00,000 பேருக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கல. அரசு ஊழியர்களுக்கு செய்யக்கூடியது அரசின் கடமைன்னு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மக்களுக்கும் காமன் பீப்புளுக்கும் இவ்வளவு நலத்திட்டங்களை செய்கிறது. ஆக இது ரெண்டும் வந்து இதை பண்ண மக்களை விட்டுருவாங்க அப்படிங்கிறது இல்லை. ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி சமூக நலத்திட்டங்களை செய்யக்கூடிய மகத்தான அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார். 23 ஆண்டு காலம் யாரும் சாதிக்க முடியாததை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை அறிவிச்ச போது இதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னாங்க, செய்து காட்டினார். இந்த பென்ஷன் திட்டம் அறிவிக்கும் போது வாய்ப்பே இல்லைன்னாங்க, இன்னைக்கு செய்து காட்டி இருக்கிறார். அவருடைய பொலிட்டிக்கல் வில்லுக்கும் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறைக்கும் இது சான்று. நன்றி. திரு அக்னி, தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவோட அதே மாதிரி ஒரு நிமிஷம் பொறுங்க. நான் கண்ணாடினே முதல் ரவுண்ட்ல என்ன பண்ணி அதை நானும் பண்ணலண்ணே. அப்ப நான் பேசாம இருக்கவா? நல்லதுண்ணே. அதைத்தானே எதிர்பார்க்கிறார் ராஜகுமாரா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்கன்னா துரைப்பாண்டியன் சார் இங்க கொதிச்சு ஹிரோஷிமா நாகாசாகி மாதிரி குண்டுமலை போட்டார். நான் அதை அவருடைய இதுவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா உறுதியளித்திருக்கிறார், அதை எப்போது செயல்படுத்துவீங்க அதுல தான் சிக்கல் இருக்கிறது, பொருளாதார சிக்கல் இருக்குது. நாம வாங்குகிற பணத்திற்கு வாங்கிய பணத்துக்கு வட்டி கட்டுறோம்ல 60,000 கோடி. நாம அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷனையும் சேர்த்து நாம 1,10,000 கோடி பழிப்பு பழி வாங்கணும்னு ஒண்ணு சரிப்பட்டு வராது. ஆனா சிதம்பரம் அவர்கள், ஆனா ஏத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா சிதம்பரம் ஐயா இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு? சில அம்சங்களில் TAAPS கூடுதலான சலுகைகள் அளிக்கிறது, அது மகிழ்ச்சி. என்ன சில அம்சங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் சிதம்பரம் அவருடைய மொதல் ட்வீட்டை பார்த்துருக்கீங்க. அடுத்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதே அவர் என்ன சொல்கிறாரு, எந்த பிரச்சனையையும் திறந்த மனதோடும்
நல்லுணர்வோடும் அணுகினால் ஓர் இணக்கமான தீர்வை காண முடியும் என்பதற்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஓர் சிறந்த சான்று அப்படின்னு சொல்லியிருக்கார். அரசு ஊழியர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பயன்பெறும் போதுதான் அது உண்மை வெளிவரும். ஓகே, திரு துரைபாண்டியன். அதாவது அக்னீஸ்வரன் எந்த தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் என்பதை பற்றி அவர் கவலைப்பட வேணாம். அங்கே போராடிய ஜாக்டோ ஜியோ தோழர்கள் இருக்காங்க, அதை அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அடிப்படையான பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கார். அதை அவருக்கு மத்திய அரசு ஊழியர் சார்பாகவும் ஓய்வூதிய நன்றி சார், நன்றி எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. அடுத்ததாக ஒரு விவாதத்தை கார்த்தி முன்னெடுக்க இருக்கிறார். நாங்க எப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட கூட்டு சேர போறோம்னு சொன்னோம், அதெல்லாம் வதந்தி அப்படின்னு அதனுடைய மேலிட பார்வையாளர் சோடங்கர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த கூட்டணி ஊகம் வதந்தி இதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலம் தொடங்கிடுச்சா அப்படின்னு விவாதிக்க போறார். ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த விவாதம் தொடரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.